சென்னை விமான நிலையத்தில் துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 4 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு கடத்தலில் ஈடுபட்ட பயணி கைது செய்யப்பட்டார். சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு துபாயிலிருந்து தனியார் பயணிகள் விமானம் வந்தடைந்தது. இந்நிலையில் விமானத்தில் வந்த பயணிகளை சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த விக்னேஸ்வரன் ராஜா என்ற பயணி மீது சந்தேகம் ஏற்பட்டு உடைமைகளை சோதனை செய்தனர். சோதனையில் பைக்குள் காஃபி மேக்கர் என்ற காஃபி தயாரிக்கும் இயந்திரம் இருந்தது. அதை திறந்து பார்த்த அதிகாரிகள் அதனுள் 2 தங்க பார்கள் மறைத்து வைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். 2 தங்க பார்களின் மொத்த எடை சுமார் 4 கிலோ எனவும் அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 2.61 கோடி என்பதும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து சுங்க அதிகாரிகள் பயணியை கைது செய்து தங்க கட்டிகளையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் சுங்கத்துறை அதிகாரிகள் பயணியை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதகை அருகே கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் மற்றும் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக பெய்த தொடர் கனமழையால் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மண்சரிவு ஏற்பட்டு வீடுகள் இடிந்து விழுந்து சேதமாகின. மேலும் ஆற்று வெள்ளத்தில் 2 சிறுவர்கள் அடித்து செல்லப்பட்டனர். இதுபோன்று கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் உடனுக்குடன் சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை அருகே உள்ள மொட்டோரை, போர்த்தியாடா, இத்தலாறு ஆகிய பகுதிகளில் கனமழையால் இடிந்து சேதமடைந்த வீடுகளை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் மற்றும் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். ஆய்வில் மழையால் வீடுகளை இழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய ஆ. ராசா உடனடியாக வீடு கட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆ. ராசா கனமழை பாதிப்புகள் குறித்து உடனடியாக கணக்கீடு செய்து அறிக்கை அளிக்க இருப்பதாகவும் இதற்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கூறினார். இயற்கை பேரிடர் காரணமாக 2 பேர் இறந்து போய்விட்டார்கள். ஒருவருடைய உடல் ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்டு அவருக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதியாக அந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். தேடிக்கொண்டிருந்த இன்னொரு உடலும் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக மீட்பு குழுவால் மீட்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் நிவாரணத் தொகையை நாளைய தினம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் ஆட்சித்தலைவர்களும் வழங்க இருக்கிறார்கள். நாளைய தினம் காலை அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து ஒவ்வொரு துறையிலும் வேளாண் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் ஏற்பட்டிருக்கின்ற இழப்பீடுகளை கணக்கிட்டு அரசுக்கு அனுப்புமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கும் அமைச்சருக்கும் எனக்கும் நம்முடைய மாண்பு ஆட்சித்தலைவர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த ரெவியூ மீட்டிங் மறு ஆய்வுக் கூட்டம் நாளைய தினம் வெள்ள சேதத்தை மதிப்பிடுவதற்காக நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு தமிழக அரசுக்கு அனுப்பி இந்த மாவட்ட மக்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சியும் எடுக்கும். மயிலாடுதுறை அருகே குறுஞ்செய்தி மூலம் நடைபெற்ற மோசடி குறித்து சைபர் கிரைமில் உடனடியாக அளிக்கப்பட்ட புகாரால் ரூபாய் 1 லட்சம் பணம் மீட்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அஞ்சாறு வார்த்தலை பகுதியைச் சேர்ந்தவர் மணிமாறன். இவரது கைபேசி எண்ணிற்கு உங்களது கிரெடிட் கார்டுக்கு வந்துள்ள ரிவார்ட் பாயிண்டை பணமாக மாற்ற கீழ்கண்ட லிங்கை தொடவும் என்று குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அந்த லிங்கை தொட்டவுடன் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு ஆகியவை கேட்கப்பட்டதாகவும் தனது ரிவார்ட் பாயிண்டை பணமாக பெறும் ஆர்வத்தில் தன்னுடைய கிரெடிட் கார்டு சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் கேட்டபடி பதிவிட்டுள்ளார். அதன் பிறகு அவருக்கு ரிவார்ட் பாயிண்டுக்கான பணம் வரவு வைக்கப்படுவதற்கு பதிலாக கிரெடிட் கார்டை பயன்படுத்தி மோசடி நபர்கள் ரூபாய் 1,02,800 அளவிற்கு பொருட்கள் வாங்கியதாக குறுஞ்செய்தி வந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனடியாக இதுகுறித்து சைபர் கிரைம் உதவி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் மயிலாடுதுறை சைபர் கிரைம் பிரிவு மாவட்ட காவல் அலுவலர்கள், சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகள் மற்றும் பொருட்கள் வாங்கிய கடையின் அதிகாரி ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பண மோசடி செய்து வாங்கப்பட்ட பொருட்கள் மோசடி செய்த நபர்களுக்கு சென்றடையாமல் தடுக்கப்பட்டதுடன் மணிமாறனுக்கு இழந்த பணம் 2 தினங்களில் திரும்பவும் அவரது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணிமாறன் காவல் அதிகாரிகளை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். எக்காரணத்தைக் கொண்டும் தெரியாத லிங்கை டவுன்லோட் செய்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் இதுபோன்று சைபர் கிரைம் குற்றங்கள் நடந்தால் தாமதிக்காமல் உடனடியாக 1930 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்க வேண்டும் எனவும் சைபர் கிரைம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாம்பரம் அருகே வீட்டில் பதுக்கி வைத்து குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் விற்பனை செய்து வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த அஸ்தினாபுரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வீட்டில் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் இறக்கி வைப்பதை கண்ட காவல்துறையினர் அந்நபரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த நபர்
குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முத்துமணி என்பதும் பெங்களூரில் இருந்து குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களை கொண்டு கடைகளுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து 2 லட்சம் மதிப்புள்ள 250 கிலோ குட்கா மூட்டைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் முத்துமணியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.